மகர ராசிக்காரங்களுக்கு நம்ம குரு பயிற்சி பலனை இப்போ பார்ப்போம். சிறியதாக ஒரு பதிவை போட்டிருந்தோம். நம்ம முழுமையான எல்லா விஷயங்களையும் பேசுவோம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தோம். அதில் இப்போ நம்ம மகர ராசிக்கான குரு பயிற்சி பலனை முழுமையாக நம்ம பார்ப்போம். இப்போ உங்களை பொறுத்தவரை உங்கள் ராசியிலிருந்து 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு குரு போகிறார். இப்போ மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு 1/5/2024 அன்று குரு பயிற்சி ஆகுறாரு. அந்த மகர ராசியில் உத்திராடம் நட்சத்திரங்கிற சூரியனுடைய நட்சத்திரம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் இருக்குது. இப்போ இந்த உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் என்னை பொறுத்தவரை ஒரு 20% தான். பிரச்சனைகள்லாம் ரொம்ப குறைவு, 20% தான் அவங்களுக்கு இருந்திருக்கும். திருவோண நட்சத்திரக்காரங்க 4 பாதமும் அதில் இருக்குது. திருவோண நட்சத்திரக்காரங்க 4 பாதமும் அதில் இருக்கிறனால நிறைய கஷ்டங்களும் பிரச்சனைகளையும் அதிகமாக அனுபவிக்கிறவங்க அவங்கள தான் இருப்பாங்க. ஒரு 2 வருட காலமாகவே நிம்மதியாகவே அவங்க இல்லை. அவங்க அதே ஒரு அவிட்ட நட்சத்திரத்தில் உள்ளவங்க 1ஆம் பாதமும் 2ஆம் பாதமும் அதில் இருக்குது. அதுலேயும் கொஞ்சம் ப்ராப்ளங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அது கொஞ்சம் என்ன பார்த்திங்கன்னா ஒரு 50% பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க அவங்க. அந்த வீட்டுக்கு சனி பகவானே காரகன். சனி பகவான் தான் மெயினான அந்த வீட்டுக்கு ஹெட் ஆஃபீஸர். அப்படிங்கிற சூழ்நிலையில் இந்த சனி பகவானுக்கு யார் விரோதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் தான் விரோதி. அந்த சூரியன் இப்போ உங்களுக்கு 4ஆவது மாதத்தில் நல்லா உச்சமாகி உங்களுடைய குருவோடு சேர்ந்து 4ஆம் இடத்துல இருக்கிறார். இப்போ 4ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறார். அப்படி இருக்கும்பொழுது வீட்டில் அம்மாவுடைய உடல்நிலை பாதிப்பு, படிப்பு சரியாக வராத சூழ்நிலை, சுகஸ்தானங்கள் கெட்டு போகிற அனைத்து விஷயங்களுமே இயக்கிக்கிட்டு இருப்பார். இப்போ சூரியன் போய் உச்சமாகி நல்லா தானே இருக்கார் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க, குருவோட தானே இருக்கார் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அது மாதிரி இருக்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டை பார்ப்பார். 10ஆம் வீட்டை பார்க்குறதுனால சரியான பொறுப்புகள் அப்படிங்கிற விஷயங்களை சரியாக செய்ய முடியாத சூழ்நிலையே ஏற்படும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைகள்னால, அவங்களுடைய பிள்ளைகள்னால நிம்மதி இழந்து இருப்பாங்க. இப்போ திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு குழந்தைங்க இருக்காங்க, திருமண வயதில் இருக்கிறாங்கன்னு வைங்களேன், மன நிம்மதியை இழந்து தான் இருப்பாங்க அவங்களே. மகர ராசியில் பிறந்தவங்க ஒரு சிலருக்கு தலைமை பண்பே கிடைக்காத சூழ்நிலையில் கஷ்டப்படுற சூழ்நிலையை வச்சுருப்பார். சில பேருக்கு நெத்தி வலி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும். மூளையில் ஒரு சில பிரச்சனைகளை கொடுப்பார். உயிர் ரீதியாக ரொம்ப கஷ்டப்படுற விஷயங்கள் தான் நடத்திக்கிட்டு இருந்தார் இவ்வளோ நாள். உடல் வாகுவே கொஞ்சம் மெலிஞ்சு போய் வேறு மாதிரி சில பேர் இருப்பாங்க. சில பேர் சம்மந்தமே இல்லாமல் குண்டாக போய் கஷ்டப்படுவாங்க. அது அவங்க லக்னத்தை பொறுத்து கொஞ்சம் மாற்றம் இருக்கும். ஒரு தனித்தன்மையாகவே இருக்கணும்னு நினைக்கிறவங்க இருக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும். திறமைகள் அனைத்துமே அடுத்தவங்களுக்கே தெரியாத நிலைக்கு கொண்டு போயிடும். நீங்கள் எவ்வளவு தான் முயற்சி எடுத்தாலும் அது நடக்காத சூழ்நிலையாகவே இருக்கும். சுமாராக நடக்கிற மாதிரி இருக்கும், பார்த்தீங்கன்னா பிரச்சனையாகவே இருக்கும். ஒரு சாதனையுமே பண்ண முடியாத சூழ்நிலையில் இருப்பீங்க. எப்போ பார்த்தாலும் தோல்விகளே நிற்கிதேங்கிற மாதிரி இருக்கும். உங்களுடைய பண்புகளை அடுத்தவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. கௌரவ குறைச்சல் ஏற்படுற மாதிரியே மன ரீதியாக நிம்மதியை போயிட்டுருக்கும். ஏன்னா கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் உள்ளாயிருக்கும். ஏன்னா இவ்வளோ நாளாக 12ஆம் வீட்டை குரு பார்த்துக்கிட்டு இருக்கிறார்ல, நிறைய விரைய செலவுகளும் பிரச்சனைகளும் இருக்கும். எவ்வளோ காசு கொண்டு வந்தாலும் வீட்டில் தங்காத சூழ்நிலை இருந்திருக்கும். இந்த மாதிரி நோய் எதிர்ப்பு திறனே உடம்புல இல்லாத அளவுக்கு கூட ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்திருப்பீங்க. சோம்பேறித்தனத்தை அதிகமாக கொடுத்துருக்கும். அனுபவிக்கும் யோகமே இருந்திருக்காதுங்க. ஒரு ஆளுமை திறனே இல்லாத சூழ்நிலையில் சூரியன் சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயத்தையுமே கெடுத்திருப்பார். பொறுப்பு திறனே இல்லாத அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருப்பார். நீங்கள் எவ்வளோ தான் பொறுப்பாக இருந்தாலும் இல்லாத நிலையை தான் கொடுத்துக்கிட்டு இருப்பார் அவர். மகர ராசிக்காரங்க வீட்டில் யாராவது ஒரு ஆள் இருக்கிறாங்கன்னு வைங்களேன். மகர ராசிக்காரங்க வீட்டில் யாராவது இருக்காங்க, நமக்கெல்லாம் மகர ராசியெல்லாம் இல்லை அப்படின்னு இருந்தாலும் என்ன தான் இருந்தாலும் அந்த குடும்பத்தில் கௌரவ குறைச்சல் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். நிம்மதித்தன்மையை இழந்து தான் எல்லோரும் இருக்கிற விஷயங்களை கொண்டு வரும். ஏன்னா மகர ராசி இப்போ கொஞ்சம் சிரமத்தில் இருக்குது. ஏன்னா அவருடைய ராசியோட அதிபதி 2ஆம் வீடுங்கிற இடத்துல இருக்கிறதுனால குடும்ப ரீதியாக நிம்மதியை இழந்து தான் கொஞ்சம் ரொம்ப சிரமத்தில் தான் இருப்பீங்க. முயற்சி எவ்வளவு தான் முயற்சி செய்தாலும் முயற்சி வீணாகுதல் அப்படிங்கிற விஷயங்களை வீண் பழியும் தெய்வம் வீட்டுக்குள்ளேயே வரலைங்கிற மாதிரி மன நிம்மதியும் துரதிருஷ்டமும் நடந்துக்கிட்டு இருக்கிற சுச்சுவேஷனை இயக்கிக்கிட்டே இருக்கும். சில பேர் துரோகம் செய்கிறாங்க நமக்கு அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. லஞ்சமே வாங்காட்டி கூட லஞ்சம் வாங்கினதா நினைப்பாங்க. சம்மந்தம் இல்லாமல் சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா சிறை தண்டனைங்கிற அளவுக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லேயே போய் நின்றுட்டு வந்த கொடுமைகள்லாம் சந்திக்கிற சூழ்நிலையை பண்ணியிருப்பார். சட்டவிரோத செயலாக சொல்லிட்டு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. திடீர்னு சொத்துக்கள் இழப்புகள், திடீர் சொத்து இழப்புகள்ங்கிற விஷயங்களை இயக்குவார். வண்டி வாகனங்களுக்கு கண்ணாமண்ணான்னு செலவு பண்ண வைப்பார். இவ்வளோ நாளாக இருந்து இவ்வளோ கஷ்டத்தையும் அவர் கொடுத்துக்கிட்டு இருந்தார். மகர ராசியில் சிலருக்கு பார்த்திங்கன்னா, அதாவது அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்கள பார்த்திங்கன்னா முதுகு தண்டு சம்மந்தப்பட்ட இடங்கள்லாம் கொஞ்சம் வலி இருக்கும். இருதயம் இருக்கிற இடத்துக்கிட்ட கொஞ்சம் வலி பிரச்சனைகள் சிலருக்கு இருக்கும். இந்த ஒரு ஒரு கற்பனை திறன் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு தப்பாக இயக்கிற விஷயங்களை பண்ணும்.
சில நேரத்தில் காசே இல்லாமல் வீட்டில் நம்ம இருந்துக்கிட்டு இருப்போம். விருந்தாடி யாராவது வந்து ரொம்ப மன கஷ்டத்தை, அவங்களுக்கு எதுவுமே செஞ்சு கொடுக்க முடியலையேங்கிற மன கஷ்டத்தை கொடுக்குற சுச்சுவேஷனையும் அந்த இதுவெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பார். மகிழ்ச்சியே இல்லாத அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கும், கேளிக்கையாகவே இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ சில பேர் வீட்டில் வந்து சம்மந்தமே இல்லாமல் சூதாட்டம் அது இதுன்னு செயல்பட்டு காசை நிறையா காலி பண்ணிட்டு போயிடுப்பாங்க. எங்கே தான் போய் ஜாதகம் நிறைய இடத்துல எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போய் பார்த்தாலும் எல்லாமே வேறு மாதிரி, இந்த அப்போ சரியாயிரும் இப்போ சரியாயிருன்னு சொல்லிட்டு நிம்மதித்தன்மையை இழந்து இருக்கிற சூழ்நிலையை தான் கொண்டு போயிட்டே இருந்திருப்பார். ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கணுன்னாலும் காசு இல்லாமல் ஒரு பண்டிகை நாளில் ரொம்ப சிரமப்பட்டிருப்பீங்க. அதாங்க உண்மையிலேயே அதான் உண்மை. ஒரு வீட்டில் ஏதோ அன்னன்னைக்கு உள்ள விஷயங்களை ஏதோ பண்ணணும் செஞ்சோங்கிற மாதிரி சிம்பிளாக போயிட்டுருக்கும். பிள்ளைகளை படிக்கிறதுக்கு ஒரு சாதாரணமாக ஒரு பேப்பர் பேனா இது வாங்கி கொடுக்கக்கூட முடியாத சுச்சுவேஷன்லாம் நிறையா இயக்கியிருப்பார். அதாவது அவங்க லக்னாதிபதியின் அளவை பொறுத்து செய்வார். லட்சத்தில் சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு தகுந்த செலவு இருக்கும். ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு தகுந்த செலவு இருக்கும். கோடியில் சம்பாதிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு தகுந்த ஒரு செலவு இருக்கும். சும்மா டெய்லி வந்து வேலைக்கு போகிறோம், வார சம்பளம் தான் மாத சம்பளம் தான் அப்படின்னா அவங்களுக்கு அதுக்கு தகுந்த ஒரு செலவை கொடுத்து ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையை தான் இயக்கிக்கிட்டு இருந்திருப்பார். ஒரு உயிரை உருவாக்கும் திறன் அப்படிங்கிற விஷயங்களும் அந்த இடத்துல இருக்குது. அப்படிங்கிறப்ப உங்களுடைய ராசி வந்து ஒரு சிம்பிளான விஷயம் கிடையாது. 10ஆம் வீடு, அது பொறுப்பான வீடு. காலச்சக்கரத்துக்கு அது 10ஆம் வீடு. அப்படிங்கிறப்ப பொறுப்புகள் அப்படிங்கிற என்ன, சில பேர் வீட்டில் திருமணம் பண்ணியிருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு இந்த மாதிரி மகர ராசி எல்லாம் கிடையாது. ஆனால் உங்கள் வீட்டில் யாராவது மகர சம்மந்தப்பட்ட ராசி இருக்கும் பொழுது குழந்தைகளே வந்து தள்ளி போகிறது, குழந்தை ஒரு கலையிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இயக்கிக்கிட்டு அந்த வீட்டையே மன கஷ்டப்படுத்தியிருப்பார். சரி, இதுக்கெல்லாம் சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். இப்போ வந்து குரு பயிற்சி பலனில் வந்து இப்போ 1/5/2024 பிறகு குரு பயிற்சி ஆகிறாரு. ஆன பிறகு எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம பார்ப்போம். இப்போ மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு வந்த உடனேயே நல்லதெல்லாம் பண்ணிட மாட்டார். டக்குன்னு 5ஆம் வீட்டுக்கு வர்றாரு. அப்படிங்கிறதுனால குழந்தைகள் ரீதியாக திருமண விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதை செய்வார். ஒரு அதிர்ஷ்டம்லாம் கிடைக்கிற நேரம்னு இருக்குமே தவிர அது அவங்கவுங்க ஜாதகத்தில் நல்ல நேரங்கள்லாம் எல்லாம் பார்த்துக்கணும். என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுவார், நல்ல வருமானம் வரும், குடும்பம் நல்லா கலகலன்னு நல்லா சிரிக்கிற சுச்சுவேஷன்லாம் கொடுக்கும், வாக்கு நல்லாயிருக்கும், நல்லா பேசுகிற ஸ்பீச்செல்லாம் நல்லாயிருக்கும், நல்ல தெளிவான முகமாக இருப்பீங்க. வாயிங்கிற இடம் இருக்குது பார்த்தீங்களா, பல்லு, இந்த மாதிரி சனி பகவான் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இப்போ உங்கள் ராசியில் பிறந்திருக்கிறதுனால குடும்பத்தில் யாருக்காவது பல்லு வலி இது மாதிரி இருக்குன்னு வைங்க. இந்த மகர ராசியும் கும்பராசிக்காரங்களும் வீட்டில் யாராவது இருந்தாங்கன்னாக்கா, இந்த மாதிரி மகர ராசியும் கும்பராசியும் இருக்கிற வீட்டில் யாராவது குடும்ப ரீதியாக இருக்கிறவங்கள கூட, ஏன்னா 2ஆம் வீட்டில் இருக்கிறாருல சனி பகவான், 2ஆம் வீட்டில் இருக்கிறதுனாலே அவங்களுக்கு பல்லு வலி, வாயில் தொந்தரவு, இந்த மாதிரி சரியான ஒரு நீரோட்டம் வந்து உடம்புக்குள்ளே வந்து நீரோட்டம் ஒரு சரியாக இல்லாத சூழ்நிலை, யூரின் போகிற சின்ன சின்ன ப்ராப்ளங்கள், ரத்தத்தில் வந்து ஒரு சின்ன சின்ன பிரச்சனை, இந்த சுகர் பேஷண்ட் இவங்களாம் இருப்பாங்களா அவங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன தொந்தரவு, இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தார் பார்த்தீங்களா. இதெல்லாம் வந்து இந்த குரு பயிற்சி ஆனோடனே சுத்தமாக தீர்த்துருவார். எல்லாமே சரியாயிடும். சில பேர் பல்ல பிடுங்கிடுவாங்க. நோய் எந்த நோயாக இருந்தாலும் தீரும்னு வச்சிங்களேன். அதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை. நாக்கு கொண்டு, ஏன்னா 2ஆம் இடத்துல இருக்கிற அந்த சனி பகவான் வந்து 3ஆம் வீட்டுக்கு 12ஆவது மாதம் தான் போவார். அப்போ உங்களுக்கு சுத்தமாகவே வந்து 7.5 சனியிலேருந்து மொத்தமாகவே அப்போ வெளியில் வர்ற விஷயங்களே இயக்குவார். அதனால் நல்லா இருக்குன்னு வச்சுங்க. மூக்கு கொண்டு தொண்டை தாடை பகுதிகள் இதெல்லாம் வந்து யாராவது ப்ராப்ளங்கள்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும். வீட்டில் வந்து தானிய வகைகள்லாம் நல்லபடியாக சேரும், பணம் வந்து நல்லா வரும். பிள்ளைகள்லாம் சின்ன குழந்தைங்களாம் இருக்கிற குழந்தைங்கள்லாம் நல்லா படிப்பாங்க. உங்களுடைய தாயோட மூத்த சகோதரர்கள்லாம் இருந்தாங்கன்னாக்கா அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல சுச்சுவேஷன்லாம் இயக்கும், அவங்களுக்கெல்லாம் நல்ல வருமானம் வரும். உங்களுடைய வாழ்க்கை துணை இருக்காங்கள்ல, அவங்க வந்து நல்ல ஆயுளெலாம் நல்லா நீடித்து நல்ல விஷயங்களை கொடுக்கறது, அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் அவங்க சந்தோஷமாக இருக்கிற விஷயங்களை கொடுக்கும். உங்களோட வாழ்க்கை துணை அப்படின்னா என்ன, கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம். அவங்களுக்கு முக்கியமாக இதிலேருந்து என்ன சொல்கிறோன்னா, வியாதி வந்து குணமாகும், உடல் வந்து வியாதி குணமாகுங்கிறது தான் முக்கியமான விஷயமே. வயிறு, இறப்பை, கல்லீரலெல்லாம் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சுத்தமாக சரியாகுங்க, பயப்பட வேண்டாம். கிருமிகளே தாக்காது. கடன், வழக்கு, நோய் இதெல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக குணமாகும், எல்லாமே சரியாகும். வழக்கு பிரச்சனைகள்லாம் ஒரு முடிவுக்கே வரும். வாடகை கொடுக்க முடியாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக வாடகையெல்லாம் நல்லபடியாக கொடுக்குற சுச்சுவேஷனை கொடுத்துரும். வீட்டில் வந்து தானிய வகைகள் நல்லாயிருக்கும், எல்லாமே வந்து சேரும். நல்லா உழைப்பீங்க. இந்த மருத்துவரை போய் பார்க்கணும், அவங்கள பார்க்கணும், இவங்கள பார்க்கணும் அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்குமே தவிர அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள்லாம் வீட்டில் இருக்காது. வேலைக்கு போகிற விஷயங்கள்லாம் நல்லபடியாக வேலைக்கு போவீங்க. நல்ல உழைக்கிற விஷயங்களை கொடுப்பார். வீட்டில் ஏதாவது செல்ல பிராணிகள் வளர்க்குற விஷயங்கள் இருந்துச்சுனாக்கா அதெல்லாம் வந்து சரியாக இல்லை, நான் முன்னாடி நிறையா கோழி ஆடெல்லாம் வளர்த்தேன், இதெல்லாம் இப்போ எதுவுமே பண்ண முடியலைன்னு சொல்கிறவங்களுக்கு இனிமேல்
பண்ண முடியும், வீட்டில் பிராணிகள்லாம் வளர்க்கலாங்கிற விஷயங்கள்லாம் இந்த நேரத்தில் குரு கொடுப்பார். எல்லா விஷயங்களையும் நல்ல வெற்றி அடைகிற விஷயங்களை கொடுப்பார். அதாவது ஒரு புருஷன் பொண்டாட்டி விஷயங்களில் ஃபாரினில் இருக்கார், வீட்டுக்கு இன்னும் ஒரு வரலைங்க, இந்த 2-3 வருஷமாக இருக்கிறாருங்க, இந்த வருஷம் வந்துடுவாரா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக வந்துடுவார், சந்தோஷமாக இருப்பீங்க. திருமண முறிவு அளவுக்கு போய்கிட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாமே முறிவெல்லாம் ஆகாமல் கண்டிப்பாக அவங்க ஒன்று சேர்கிற சுச்சுவேஷனே இயக்கும், டக்குன்னு மாற்றி விட்ரும், எல்லாத்தையுமே மாற்றி விடும். பெரியவங்க 4 பேர் வந்து பேசி பார்த்தாக்கா எல்லாம் ஒன்று சேர்ந்துக்குவாங்க, எல்லாம் சந்தோஷத்தை தான் கொடுக்க போகுது. மனைவி ரீதியான ஆதிக்கங்கள் எல்லாமே நல்லதாக தான் இருக்குது. இங்கே கணவன் சில நேரத்தில் கேட்டுக்குவோம் அந்த பேச்சை அப்படிங்கிற சூழ்நிலையை கொடுக்கும். மாத சம்பளத்தை கரெக்டாக கொண்டாந்து வீட்டில் எல்லோரும் கொடுத்துருவாங்க. நீங்கள் தான் வந்து ஒரு குடும்ப தலைவின்னு வச்சிங்களேன், மாத சம்பளம் கரெக்டாக வீட்டுக்கு வந்துடும். நீங்களே வந்து சம்பாதிக்கிற ஆளாக இருந்தால் காசை கரெக்டாக கொண்டு வந்து கொடுப்பீங்க. பகை உணர்வுகளை இல்லாத அளவுக்கு ஒரு சூழ்நிலையை கொடுப்பார். எதிரிகளையெல்லாம் வெல்ற சுச்சுவேஷனை இயக்குவார். சிறை தண்டனை, சிறைவாசம், அது இதுன்னு பிரச்சனைகள்லாம் பேசப்பட்ட விஷயங்கள் அப்படியே முற்றிலும் மாறுபட்டு நல்ல நிலைமைகளை கொடுக்கும். சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா வேலையே இல்லையே, சும்மாவே உட்காந்துருக்கனே அப்படிங்கிற மாதிரி ஒரு மன கஷ்டத்தில் இருப்பாங்க. பல பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறேன், அவமானங்களும் பிரச்சனைகளும், வீட்டில் எங்களை சத்தம் போட்டுட்ருக்காங்க, காசு இல்லாமல் பல தொந்தரவாக இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் அப்படியே மாற்றம் ஏற்படுங்க. கண்டிப்பாக மாற்றம் ஏற்படும். சரி, எப்போ அந்த மாற்றம் ஏற்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சித்திரையும் வைகாசியும் போகணும். சித்திரை வைகாசி போனோன்னு தான் மாற்றங்கள் ஏற்படும். வைகாசி மாதத்தில் 8ஆம் அதிபதியும் உங்களுக்கு 12ஆம் அதிபதியும், ராசிக்கு 8 ராசிக்கு 12 அதிபதி வந்து 2 பேரும் ஒன்று சேர்ந்து 5ஆம் இடத்துல இருப்பாங்க. 5 நாளே அதிர்ஷ்டத்தை தர்ற மாதிரி தந்து கெடுப்பாங்க அந்த இடத்துல. ஏன்னா அவர் 8ஆம் வீட்டு வேலையை அங்கே போய் செய்வார், விரயஸ்தான வேலையையும் போய் 5ஆம் இடத்துல நின்று செய்வார். குழந்தைகள் ரீதியாக சில தொந்தரவுகளும் ஏற்படுற சுச்சுவேஷனையும் இயக்கிடுவார். அதனால் கொஞ்சம் கவனம் வரவங்க. சில பிள்ளைங்களை நீங்கள் நம்பி வந்து காலேஜ் பண்ணுறது, சேர்க்கறது, இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருக்கும்போது இந்த குழந்தைங்கள்ட்ட நிறைய நம்ம கஷ்டங்கள்லாம் சொல்லி வச்சு அனுப்புங்க. ஏன்னா காதல் கத்திரிக்கான்னு சொல்லிட்டு ஏதாவது பிரச்சனைகளை இழுத்துட்டு வந்துடுச்சிங்கன்னா மன கஷ்டமாக போயிடும். திருவோண நட்சத்திரம், இந்த மாதிரி அவிட்ட நட்சத்திரம் உள்ளவங்க பிள்ளைகளாக இருக்கிறீங்க, நீங்கள் தான் காலேஜுக்கு போகிறீங்க அப்படின்னா காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு போகவே போகாதீங்க. உங்களுக்கு நல்லதில்லை. ஏன் சொல்கிறேன்னாக்கா, அது 5ஆம் வீட்டில் காதலை தருங்கிற இடத்துக்கு வந்து குரு வந்திருக்கிறாரு. நல்ல விஷயங்கள்லாம் நடத்துங்கன்னு சொல்கிற இடத்துல வந்திருக்கிறாரு. திருமணம் நடக்குங்கிற இடத்துக்கு வந்திருக்கிறாரு. அப்படின்னு சுச்சுவேஷன் இருக்கிறதுனால கல்யாணம் நடக்குங்கிறதுனாலே இந்த காதலை முதல்ல கொடுப்பாரு. அது அந்த மாதிரி காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க இந்த தேவையில்லாத விஷயங்களுக்கு போகாதீங்க. அதுக்குன்னு ஒரு வயசு இருக்குது. பொறுமையை காத்து இருந்தீங்கன்னா மட்டுமே. ஏன்னா உங்களுக்கு வந்து குரு 6ஆம் வீட்டை தாண்டி 7ஆம் வீட்டுக்கு வரும்பொழுது தான் ஒரு 2026க்கு பிறகு தான் அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து சித்திரையும் வைகாசியும் என்ன பண்ணணும்னா நல்ல பிரச்சனைகளை கொடுக்கும். நமக்கு வந்து இன்னமும் பல பிரச்சனைகள் தீரவில்லையே. ஏன்னா 5ஆவது மாதம் குரு பயிற்சி ஆன பிறகு கூட ஒன்றும் சரியாக இருக்காது. அதனாலேயே நீங்கள் நிம்மதியை, என்ன குரு பயிற்சி ஆன பிறகு நமக்கு தான் சரியா இல்லையேங்கிற விரக்தி வரும். அதுக்காகவே நான் இந்த விரக்தி வேண்டாங்கிறதுக்காக சொல்கிறேன். ஏன்னா இந்த 2 மாதம் போன பிறகு குரு 12ஆம் அதிபதி 6ஆம் வீட்டுக்குள்ளே வந்து நிற்கும் போது கடன் எல்லாம் கொஞ்சம் அடைக்கிற சுச்சுவேஷன் கொடுப்பாரு. யாருக்காவது கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுக்கறதுக்கு பண்ணுவார். எப்படி கொடுப்போம், வேலையும் இல்லை ஒன்றும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷனை இயக்கிட்டு இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. சூரியன் கனெக்ட் ஆகும்போது வேலை கிடச்சிருங்க. திடீர்னு அந்த வேலையே இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். சில பேருக்கு வந்து கவர்மெண்ட் வேலையை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு சூரியன் வந்து கிட்டக்க அந்த குரு போகும்பொழுது கண்டிப்பாக 2 பேரும் ஒன்று சேர்றாங்க வைகாசி மாதம். அந்த நேரத்தில் கவர்மெண்ட் வேலை எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு கூட கவர்மெண்ட் வேலை கூட கிடைக்கும். அன்னைக்கு ஆடி மாதத்தில் பாருங்கள், கண்டிப்பாக ஆடி மாதத்தில் உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கும். கண்டிப்பாக வந்து ஆடி மாதத்தில் நிறைய நன்மைகள் நடக்கும். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் சொன்ன விஷயங்கள்லாம் சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஏன்னா நம்மளுடைய ராசி பலன் வந்து சிம்பிளாக பார்த்துட்டு ஏதோ பேருக்கு சொல்கிற மாதிரியெல்லாம் சொல்லலை. ஒவ்வொன்றையும் நல்லா ஆராய்ச்சி பண்ணி நிறையா ஜாதகங்களை கணிச்சிட்டு தான் பிளான் பண்ணி ஒவ்வொரு விஷயங்களும் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இங்கே உங்களுடைய ராசி அதிபதி 2ஆம் இடத்துல இருந்து தான் குடும்ப ரீதியாக நிம்மதியை குலைச்சி காசு வருமானங்கள்லாம் இல்லாமல் பண்ணி தனம், குடும்பம், வாக்கு, மெயினாக ஸ்பீச், இது 3ஐயுமே கெடுத்து ரொம்ப திருப்தி இல்லாத சூழ்நிலையை பண்ணி ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. 12ஆவது மாதத்துலேருந்து மொத்தமாகவே விலகுது. 3ஆம் இடத்துக்கு சனி போயிடுவார். சரி, 3ஆம் இடத்துல சனி போனால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்கள்ல. 3ஆம் இடத்துல சனி போய் 9ஆம் வீட்டை பார்ப்பார். பாக்கியத்தை கெடுத்து நல்லது செய்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்கு இந்த வருஷத்தில் அது நடக்காதுங்க. ஏன்னு சொல்கிறேன்னா 9ஆம் இடத்தை குருவும் சேர்ந்து பார்ப்பார். அதனாலேயே பாக்கியங்கள் கெடுக்கப்படாது. அதில் ஒரு நல்ல விஷயம் இருக்குது. குருவும் சனி சேர்ந்து 9ஆம் வீட்டை பார்ப்பார். அதனால் ஒரு பயணங்கள், ஆன்மீக பயணங்கள் இதெல்லாம் நல்லபடியாக இருக்கும். 3ஆம் இடத்துல போன உடனே முதல்ல என்ன பண்ணோம், எழுத்து, ஒப்பந்தம், ப்ராஜெக்ட் பண்ணுறவங்க, புதுசாக ஒரு இடத்துல போகணும்னு நினைக்கிறவங்க, இடம் விட்டு இடம் மாறுறவங்க, இந்த விஷயங்கள்லாம் சூப்பராக இயக்கி நல்ல விஷயத்தை பண்ணோம். ஆனால் அதே சமயத்தில் உங்களுடைய ராசி பகவான் சனிங்கிறதுனால 3ஆம் இடத்துக்கு போகிறதுனால 12ஆவது மாதத்துலேருந்து, அதாவது அடுத்த வருஷம் 2025லேருந்து 2.5
வருஷத்துக்கு யாருக்கும் ஜாமீன் போடுறேன், கையெழுத்து போடுறேன்னு சொல்லிட்டு போடாதீங்க. அதுக்கு தேவையில்லாமல் நீங்கள் பணம் கட்டுற மாதிரி ஆகிடும், நீங்கள் தேவையில்லாத செலவுகளை பண்ணுற மாதிரி ஆகிடும். உங்களுக்கு சகோதரர்கள் இப்போ இருந்துக்கிட்டு இருக்காங்க, உங்களுக்கு சகோதரர்கள் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் நிறையா சொத்துக்களை இழந்திருப்பாங்க. இப்போ அதை வச்சே நீங்கள் நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்கலாம். தேவையில்லாத விஷயங்களை சொத்துக்களை இழக்கும் நிலை இவ்வளோ நாள் ஏற்பட்டிருக்கும். இது உங்களுக்கு குரு பயிற்சிக்கு பிறகு இது மாறும். அவங்க சகோதரர்கள் கண்டிப்பாக உங்கள் சகோதரர்கள் நல்லா இருப்பாங்க. மகர ராசிக்காரங்களுக்கு முடிவாக என்ன இந்த மாதிரி ஒரு பிளான்னாக்கா, இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல நிலைமையை தரப்போகிற குரு இது. 5ஆம் இடத்துலேருந்து 9, 11, 1 உங்களுடைய ராசியையும் சேர்த்து பார்க்குறதுனால கண்டிப்பாக மன ரீதியாக இவ்வளோ நாள் கஷ்டப்பட்ட நீங்கள் அப்படியே பிரட்டி போட்டு மன ரீதியாக நிம்மதியை அடைகிற சூழ்நிலையை கண்டிப்பாக செஞ்சுருவார். சில விஷயங்கள் தடை தாமதங்கள் இருக்குன்னா அதுக்கு சில பரிகாரங்களையும் கொடுக்குறேன், அதையும் நீங்கள் கேட்டுக்குங்க. பரிகாரத்தை 2 விதமாக எடுத்துக்கங்க. கோவில் பரிகாரங்கிறது உங்களுடைய மனநிலையை சுத்தம் செய்வதற்காக, அடுத்த பிறவி இல்லாமல் இருப்பதற்காக அப்படிங்கிற விஷயங்களை தான் இயக்குவார். கோயிலுக்கு போகிறீங்களா, சுக்கிர பகவான் கோயிலுக்கு போங்க. மற்றபடி பெருமாள் வழிபாடு உங்களுக்கு நல்லாயிருக்கும், லக்ஷ்மி தாயார் வழிபாடு உங்களுக்கு நல்லாயிருக்கும். எந்த கோயிலுக்கு வேணாலும் போகலாம், அது மனநிலையை பொறுத்து. இப்போ நீங்கள் கஷ்டப்படுறதுக்கெலாம் காரணம் என்னென்னா பாவமும் புண்ணியமும் தான் நம்மளை நோக்கி வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம பிறப்பு எடுத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு காரணமும் பாவங்களும் புண்ணியங்களும் தான். இது ரெண்டுமே சமப்பட்டு ஒன்றும் இல்லாமல் போகும் தான் பிறவி இருக்காமல் போகும். அப்படிங்கிற சூழ்நிலையில் நம்ம என்ன மாதிரி பாவங்களை பண்ணியிருந்தால் இந்த மாதிரி விஷயங்களை நமக்கு நடத்துது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த புண்ணியங்களை பண்ணி சமப்படுத்திக்கலாம், அவ்வளோதான். நமக்கும் கீழே உள்ள வேலைக்காரர்கள், அதாவது கீழ்நிலை வேலைக்காரர்கள், அதாவது நம்மளுக்கும் கீழே கம்மியான சம்பளம் வாங்குகிற வேலைக்காரர்களை நம்ம பழித்து பேசக்கூடாது. சின்ன சின்ன பரிகாரங்கள் தான் இதெல்லாம், பழித்து பேசக்கூடாது. காக்காவுக்கு சாப்பாடு வைங்க. காக்காவுக்கு சாப்பாடு வச்சிங்கன்னா ஓரளவுக்கு அது மனம் நிம்மதி அடையும். குளிர்காலம் வருது பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் யாருக்காவது கம்பளி வாங்கி கொடுங்க. கம்பளி வாங்கி கொடுங்க. ஒரு எள்ளு விளக்கு அப்படிங்கிறத நம்ம குரு பகவானுக்கு போடுங்க, சனி பகவானுக்கு இல்லை. எள்ளு விளக்கை எடுத்து வச்சு குரு பகவானுக்கு கொண்டு வச்சு பண்ணுங்க. நெய் விளக்கு போடுங்க, அது நல்லது. நெய்யை உள்ளே ஊற்றி எள்ளை கட்டி போட்டு அதில் விளக்கு ஏற்றுவாங்க, அது மாதிரி போடணும். அதுக்காக நல்லெண்ணெய் ஊற்றக்கூடாது, நெய் விளக்கு தான் ஊற்றணும். ஊற்றி விளக்கு போட்டு சாமி கும்பிடுங்க. வீட்டில் எப்போதுமே நெய் விளக்கு எரியிற மாதிரி வைங்க. ஏன் நெய் விளக்கு எரியணும்னு சொல்கிறேன் அப்படின்னா, குரு பகவான் உங்களுக்கு 12ஆம் வீட்டுக்கும் 3ஆம் வீட்டுக்கும் தான் அதிபதி. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீட்டுக்கு அதிபதி. விரயங்கள் தேவையில்லாமல் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். விரயங்கள் தேவையில்லாமல் ஆகக்கூடாது. அந்த விரயங்களை நம்ம அந்த ஆயிலை கொண்டு போய் நம்ம விரயங்கள் பண்ணிடலாம். அதுக்கு பதிலாக நம்ம ஒரு நெய் விளக்கை ஏற்றி வச்சோம்னா அது அப்படியே பிரபஞ்சத்தில் கலந்துரும். அந்த விரயத்தை பண்ணும் பொழுது தேவையில்லாத விரயங்கள் நமக்கு நடக்காது. எங்கேயாவது வன்னி மரம் பார்த்தீங்கன்னாக்கா வன்னி மரத்தை தொட்டு கும்பிடுங்க, அது போதுமானது. ஒரு சிம்பிளான விஷயந்தான். வீட்டை எப்போதுமே நீங்கள் சுத்தமாக வச்சுக்கணும். வீட்டை சுத்தமாக வச்சுக்கலன்னா காசு உள்ளே சேராது. உங்களுடைய 2 ராசிகள் அது மாதிரி, அதாவது மகர ராசியும் கும்ப ராசிக்காரங்களும் வீட்டை ரொம்ப சுத்தமாக வச்சுருக்கணும். ஒரு தூசியெல்லாம் இருக்கக்கூடாது, அழுக்கு இருக்கக்கூடாது, பேப்பர்ஸ்லாம் அதிகமாக கிடக்கக்கூடாது. இரும்பெல்லாம் வீட்டில் இருந்தால் நல்லா தொலைச்சி கிடச்சி இரும்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப சுத்தமாக வச்சுருக்கணும். இது காசை உள்ளே கொண்டு வந்தால் உடனே வெளியில் தள்ளிடும். இந்த மாதிரி இதை கொஞ்சம் கவனத்தில் கொண்டு ஐடியா பண்ணிடுங்க. சிலருக்கு பண இழப்புகள் அதிகமாக இருக்கும். சில பேருக்கு அவங்கெல்லாம் என்னென்னா இந்த பெட்ரோல் டீசல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வேஸ்ட்டு விரயம் பண்ணக்கூடாது. வேஸ்ட்டு விரயம் பண்ணினாலே இந்த விஷயங்களை இயக்குவார். இதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த வாதம், வாயு, கால் வலி இது மாதிரி உள்ளவங்களுக்கு யாராவது நம்ம வீட்டிலே இருப்பாங்க, சொந்தக்காரங்களாகவும் கூட இருப்பாங்க, இல்லை தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க யாராவனாலும் இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிற போது வாதம், கால் வலி இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நம்ம ஏதாவது மருந்து ஏதாவது வாங்கி நம்ம கொடுக்க சொல்லலாம். அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுடைய பாவங்கள் குறையும், பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வருவீங்க. மற்றபடி இந்த நீலக்கல் போடுங்க அப்படி இப்படிலாம் எதுவும் சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா அதெல்லாம் எதுவும் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். நீலக்கல்லாம் போட்டுக்கிட்டு இருக்க வேண்டாம். அதெல்லாம் நல்லா ஜாதகம் பார்த்து உங்கள் ஜாதகத்தில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு பண்ணுங்கள். மற்றபடி இந்த வருஷம் ரொம்ப அற்புதமாக உங்களுக்கு இருக்க போகுது. சரி, அடுத்து நம்ம கும்பராசிக்கு ராசி பலனை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.